ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம வந்து அந்த உருட்டு பால் டாஸ்க் பற்றி தான் பேச போகிறோம். அதோட பார்ட் 1 ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இப்போ அது கண்டினியூஷனாக அதில் அருணோட பாயிண்ட்ஸும் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விஷால் வராரு. விஷாலுமே சரியாக ஹிட் பண்ணாததுனால அவருக்கான பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 4 பேர்த்தோடு நின்றுடுது. ஆனால் ஆக்சுவலாக அவர் அந்த ஃபஸ்ட் ரோவில் தான் வச்சுருக்காரு ஹிட் பண்ணணும்னு. பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஹிட் பண்ணிடுறாரு, முன்னாடி இருக்க அந்த 4 ஹிட் பண்ணலை. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயன், ராணவ், மஞ்சரி, தீபக் அப்படின்னும் போது விஷாலுக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கணும் போது அந்த 4 பாயிண்ட்ஸை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி சாரி கைஸ், விஷாலுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் இல்லை 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் 4 பேரோட அந்த ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது. அவங்க பின் அப்படி இருக்கணும் போது 6 வந்து இப்போ வந்து 4 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். யாரோ ஒரு 2 பேருக்கு 2 பாயிண்ட்ஸ் போகணும் போது மஞ்சரியும் தீபக்கும் 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான வேலிட் பாயிண்ட்டை சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்போ ராயனும் ராணவும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது 6 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுறாங்க. பவித்ராவோடதும் வந்து அவங்களும் ஃபுல்லாக ஹிட் பண்ணலை, அவங்களதும் 2 எடுத்து அவங்களோட பாயிண்ட்ஸை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல 0 பாயிண்ட்ஸுக்கு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விஷால், அருண், ஜாக்லின், பவித்ரா, இவங்க 4 பேர் பாயிண்ட்ஸும் எல்லோரும் ஷேர் பண்ணதுனால அவங்க 4 பேரும் 0 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் ஹிட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரயான் ஹிட் பண்ணிடுறாரு, ராணவ் ஹிட் பண்ணிடுறாரு, மஞ்சரி, முத்து, சௌந்தர்யாலாம் செம்ம லக்குன்னு தான் சொல்லணும். சாரி, லக்குன்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து செல்ஃபாக சூப்பராக ஆடினாங்க. நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன், சாரி கைஸ். சௌந்தர்யாவோட ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஹிட் பண்ண உடனே வந்து நான் வந்து என்னோட எஃபோர்ட் போட்டு வின் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன அந்த க்யூட் மெமோ நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து மற்றவங்களுக்குமே இவங்களை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனலாக தான் இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு இருந்த சௌந்தர்யாக்கும் இப்போ இருக்கிற சௌந்தர்யாக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜாக்லின் போடும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களது எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு சௌந்தர்யா அது மட்டும் நின்றுடும். ஸோ ஹோலாக அவங்க ஹிட் பண்ணலைன்னும் போது ஜாக்லினோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக அப்படியே வந்து சௌந்தர்யாவுக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் சௌந்தர்யாக்கு ஏன்னா சௌந்தர்யாவுக்கு அதை வாங்க இஷ்டமே இருக்காது, அவங்க ஃபேஸே மாறிடும். ஆக்சுவலாக பழைய சௌந்தர்யா வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ நானும் டிடிஎஃப் டாஸ்கில் ஏதோ ஒன்று பண்ணணும், என்னோட எஃபோர்ட்டை போடணும், என்னோட பொட்டென்ஷியல் போடணும். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த லைட் டாஸ்க்லேருந்து எல்லாத்துலேயும் பொட்டென்ஷியல் போடுற பட்சத்தில் இப்போ ஃப்ரீயாக வந்தது ஜாக்லினோட பாயிண்ட்ஸை வாங்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் ரூல்ஸ் பிரகாரம் அது சௌந்தர்யாக்கு தான் போகணும் போது அவங்க சௌந்தர்யா கொடுத்துறாங்க. ஜாக்லினும் வந்து உனக்கு வந்ததில் எனக்கு சந்தோஷம் மச்சான், உந்திலாம் வேறு யாராவது வந்திருந்தால் தான் கஷ்டம், வந்து வந்ததில் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி ஜாக்லினோட பாயிண்ட்ஸ் சௌந்தர்யாவுக்கு வந்த உடனே சௌந்தர்யா ஹிட் பண்ணும்போது அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து ஹிட் பண்ணி அந்த அவங்களோட 3 பாயிண்ட்ஸ் அவங்க சூப்பராக எடுக்கும்போது இது நானாக ஆடி ஜெயிச்சது, இது நானாக ஆடி எடுத்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொன்ன விதம் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் அவங்களுக்கான பழைய சௌந்தர்யாவை காணும். இது வந்து புது சௌந்தர்யா சூப்பராக என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக ஸ்மார்ட்டாக நல்ல ஒரு சேஞ்ச் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த கேம் வந்து அவங்கள வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நல்ல விதமாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ முத்துவை சௌந்தர்யான்னு வந்தால் முத்துவோட நெகட்டிவ் ஷேடை கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா ரொம்பவே அழகாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஜனங்களோட ஓட்டிங் தான் இதை டிசைட் பண்ணும் அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க டிக்கெட் டு ஃபினாலேவும் வாங்கலை, தெரியல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு. டிக்கெட் டு ஃபினாலே சாட்டர்டே தான் ட்விஸ்ட்டு தெரியும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது ரயானுக்கு போகலன்னா முத்துக்கு வருமா சௌந்தர்யாவுக்கு வருமானு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் சௌந்தர்யா அந்த இன்னொரு டாஸ்க்குன்னு 12 வாங்கலை, மஞ்சரிக்கு வரணும்னு பார்த்தா மஞ்சரியும் அந்த 12 பால்ஸ் அடிக்கல அந்த இன்னொரு டாஸ்கில், அதாவது டிடிஎஃப் 10ல் அடிக்கல அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல டிடிஎஃப்கான வேல்யூ அந்த பாசிபிலிட்டி சௌந்தர்யா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் டாப் 5ல் சௌந்தர்யா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது அவங்க வரலங்கிறத மாரி அவங்க ஓனாக செல்ஃபாக ஒரு விஷயத்தை பொட்டென்ஷியலாக பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்தது அவங்கள ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்கு. அவங்களோட அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஸ்கோர் போர்டில் இருக்கிறதெல்லாம் யாராச்சும் படிங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. எல்லாரோட ஸ்கோருமே டோட்டலாக அப்சைட் டவுனாக இந்த கேம் மாற்றி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டிடிஎஃப் 8 உருட்டு பால் அப்படிங்கிற அந்த டாஸ்க் வந்து செம்மையாக எல்லாரோட கேமையும் மாற்றி போட்டுச்சு. ஏன்னா நான் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் ஹிட் பண்ணியிருந்தா ஓகே, எல்லாத்தையும் ஹிட் பண்ணிட்டாங்கன்னா, ஹிட் பண்ணலை எதுவுமே ஹிட் பண்ணலை அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் டோட்டலாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆகும். இல்லை பாதி ஹிட் பண்ணி பாதி ஹிட் பண்ணாமல் இருக்குது, இல்லை ஒரு சிலது ஹிட் பண்ணாமல் இருக்குன்னா யார் இது ஹிட் ஆகாமல் அந்த பேர் அங்கே இருக்கும் அவங்களுக்கு மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்னும் போது சௌந்தர்யாவுக்கு அப்படி தான் ஜாக்லினோட மொத்த பாயிண்ட்ஸும் வந்துச்சு. அப்புறம் சௌந்தர்யா செல்ஃபாக ஆடி எடுத்த பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது சௌந்தர்யோட ஸ்கோர் போர்டு சூப்பராக ஏறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ரயான் 13, முத்து 11, விஷால் 0, மஞ்சரி 12, தீபக் 10, ஜாக்லின் 0, பவித்ராவும் 0, ராணவ் 9, அருண் 0, சௌந்தர்யா 13 அப்படிங்கிற இடத்துல சூப்பராக வந்து என்ன சொல்கிறது செம்மையாக வந்துட்டு ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து செம்ம டாஸ்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிடிஎஃபோட பாயிண்ட்ஸை அப்சைட் டவுனாக திருப்பி போட்ட ஒரு கேம் சேஞ்சருக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.